ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சீட் கோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இன் மேத்ஸ். ஸோ ஆக்சுவலி வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல இது ஒரு கான்செப்ட் இருக்கு, டிஜிட்டல் சம் அப்படின்னு சொல்லிட்டு, டிஜிட் சம். சரியா? ஸோ இந்த மெத்தட்ல வந்து பார்த்தீங்கன்னா சம் வந்து நம்ம சால்வ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நம்ம வச்சிருக்கக்கூடிய நேம் வந்து பார்த்தீங்கன்னா சீட் கோட்ஸ். சரியா? சீட் கோட்ஸ் இன் மேத்ஸ். ஓகேங்க. ஸோ டாபிக் உள்ள நம்ம போலாம். என்னோட பேர் சசிகுமார். ஸோ லாஸ்ட் 6 years டீச்சிங் ஃபீல்டில் இருக்கிறேன். குரூப் 1 மெயின்ஸ் ட்வைஸ் எழுதியிருக்கேன். ஸோ எஜுகேட்டர் அண்ட் அகாடமி. ஸோ மெனி இன்ஸ்டியூட்ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது என்னை பற்றி தான் ஒரு சின்ன குறிப்பு, இதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஸோ நெக்ஸ்ட் போலாம். ஓகேங்க. டிஜிட்டல் சம், டிஜிட் சம், சீட் கோட்ஸ் என்ன நேம் கூட வேணா வச்சுக்கலாம் இதை. சரியா? ஓகே. ஸோ இது என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஜஸ்ட் இப்போ உங்க மொபைல் கையில இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மொபைல் எடுத்து வச்சுக்கோங்க. இல்ல கீபேட் ஓபன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன கொடுத்துருக்காங்க? 1 2 3 4 5 6 7 8 9. இங்க ஒரு ஸ்டார், இங்க ஒரு 0, இங்க ஒரு ஹேஷ். சரியா? ஓகேங்க. இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு சீக்ரெட் இருக்கு. சோ இந்த நம்பர்ஸ்க்கு பின்னாடி ஒரு சீக்ரெட் இருக்கு. என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஆட் பண்ணுங்க. 1 + 2 + 3 இதை ஆட் பண்ணி கமெண்ட் போடுங்க. இந்த வீடியோ யூடியூப்ல வரும். 1 + 2 + 3 6. 1 + 2 + 3 6. So 3 = 6. Next 4 + 5 + 6 = 4 + 5 + 6 = 24. 24யும் ஃபர்தரா ஆட் பண்ணுங்க. 2 + 4 இதையும் ஃபர்தரா ஆட் பண்ணுங்க. 2 + 4 6. Next 7 8 9. 7 8 9 ஆட் பண்ணுங்க. எவ்வளவு வருது? 7 + 8 + 9. 4 + 5 + 6 15. 7 8 6 24. நான் தான் மாத்தி போட்டேன். நெக்ஸ்ட் சம் எடுத்து. இது 24, இது 15. இப்ப பாருங்க, 4 + 5 + 6 15. நெக்ஸ்ட் 7 8 9 24 = இதே ஆட் பண்ணுங்க. 2 + 4 6. இதே ஆட் பண்ணுங்க 6. சோ அப்போ 1 2 3 ஆட் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு 6 வருது. 4 5 6 6 ஆட் பண்ணாலும் 6 வருது. சோ இந்த நம்பரை மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நிறைய இடத்துல இந்த நம்பரை பாப்பீங்க. சரிங்களா? சோ நிறைய இடத்துல நீங்க பாப்பீங்க இந்த நம்பரை. எங்கெங்கெல்லாம் பாப்பீங்க அப்படின்னா www.google.com. இந்த www. ஓட நியூமெரிக்கல் அந்த டீகோட் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கு வேல்யூ வந்து 666 சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட் இப்ப நீங்க இத பிரவுசர்ல பாத்துட்டு இருக்கீங்க. இது வந்து குரோம். இருங்க, இப்படி இருக்கும். இப்படி இருக்கா அந்த குரோம் பிரவுசர்? இங்க இருந்து ஒரு 6, இதுல இருந்து ஒரு 6, இதுல இருந்து ஒரு 6. இதையும் பாப்பீங்க. சரியா? நான் ஒரு சில சிம்பிள்ஸ் எல்லாம் சொல்றேன். இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஒத்த கண்ணு, ஒரு முக்கோணம், இல்ல ஒரு ஒத்த கண்ணு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈகிள். ஓகே, 666. இந்த நம்பர்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். இதெல்லாம் வந்துட்டு இலுமினாட்டி நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, ஓகே. நம்ம இதெல்லாம் ஜஸ்ட் நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாத்துக்கோங்க. ஓகே, நம்ம டாபிக் இது கிடையாது. நம்ம டாபிக் வந்து இதுதான். இப்போ 1 + 2 + 3 = இப்படி ஆட் பண்ணீங்க. 1 + 2 + 3 6. நெக்ஸ்ட் 4 + 6 10 5 15. சோ இத ஆட் பண்ணீங்கன்னா 15 வருது. 15 ஃபர்தரா ஆட் பண்ணனும், 6 வருது. நெக்ஸ்ட் 7 8 9 வருது. சரியா? இத 7 + 8 + 9 ஆட் பண்ணீங்கன்னா 24. சோ 2 4 ஆட் பண்ணீங்கன்னா 6 வருது. சோ அப்போ கடைசியா இந்த நியூமராலஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். சோ அந்த கான்செப்ட் வந்து நம்ம பார்க்க போறோம். சரிங்களா?
சரி ஓகேங்க, ஒரு சில பிராக்டிஸ் பண்ணிட்டு நம்ம சம்முக்குள்ள போலாம். எதுக்குடா இதெல்லாம் சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் ஒரு சம்மு தரேனே, அது வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு பெரிய சம்மா கொடுக்குறேன், ஒரு நிமிஷம், நல்ல சம்மா எடுக்கிறேன். நம்ம முன்னாடி சம் கிளாஸ்ல சால்வ் பண்ணிருக்கோம், இது யூடியூப்ல பாக்குறவங்க சால்வ் பண்ணிருக்க மாட்டாங்க, அவங்களுக்காக ஏதாவது சம் கொடுக்குறேன். நீங்க இப்ப எஸ்எஸ்சி கிளாஸ்ல பேங்கிங் கிளாஸ்ல இருக்கிறவங்க ஆல்ரெடி சம் சால்வ் பண்ணிருக்கீங்க இல்லையா? சோ அந்த இருக்கிற சம்ஸ் ஏதாவது எடுத்து கூட நீங்க சால்வ் பண்ணலாம். ஓகே, நான் ஒரு சம் எடுத்துக்கிறேன். என்ன சம் எடுக்கலாம்? கொஞ்சம் டிஃபிகல்ட்டா எடுப்போம். ஓகேங்க, இதே போடும். 88% of 370 plus 24% of 210 minus question mark equal to 118. Option A 256, option B 258, option C 268, option D 358. சரியா? சோ இந்த சம்ம வந்து சால்வ் பண்ணோம். உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய நேரம் எவ்வளவுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 5 செகண்ட்ஸ். சரியா? 5 செகண்ட்ஸ்க்குள்ள இந்த சம்ம சால்வ் பண்ணுங்க. Five seconds. சரியா? 5 செகண்ட்ஸ்க்குள்ள சம்ம சால்வ் பண்ணுங்க, ஆன்சரை போடுங்க. சம்ம சால்வ் பண்ணலனா வெயிட் பண்ணுங்க, கொஸ்டின் மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, அப்ப யாரும் சால்வ் பண்ணல. சரி, நெக்ஸ்ட் இன்னொரு கொஸ்டின் கொடுக்குறேன். 43751 plus 25653 25653 plus 35433 plus 2567 plus 342 equal to what? So இந்த சம சால்வ் பண்றதுக்கு கொடுக்கப்படக்கூடிய நேரம் என்பது 3 வினாடிகள். 106646 ஒரு நிமிஷம் 46 107846 107746. சரிங்களா? சரி ஓகே, இது ஒரு 5 செகண்ட்ஸ் எடுத்து சால்வ் பண்ணுங்க டக்குன்னு. 5 செகண்ட்ஸ் அவ்வளவுதான். 106646 107 546 106 646 107 846 107 746. சரியா? சால்வ் பண்ணிட்டீங்களா? ஓகே, தெரியும் சால்வ் பண்ணிருக்க மாட்டீங்க. ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்க பாக்குறீங்க அப்படின்னா நீங்க சால்வ் பண்ணிருக்கீங்க நம்புறேன். சரியா? ஓகேங்க, இந்த கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? இந்த கொஸ்டினை வந்துட்டு நான் இல்ல, நீங்க தான் சால்வ் பண்ண போறீங்க. எவ்வளவு செகண்ட்ஸ்ல சால்வ் பண்றீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ், அதிகம்னா 5 செகண்ட்ஸ், மேக்ஸிமம் 5 செகண்ட்ஸ். பட் அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 இந்த 5 செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்க சால்வ் பண்ணுவீங்க. இதுக்கு நான் கேரண்டி. இந்த செஷன் ஃபுல்லாவே நீங்க அட்டெண்ட் பண்ணுங்க. அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஒரு 1 hour பேசுவேன், அதுக்கப்புறமா இந்த சம்ஸ் எல்லாம் நீங்க டக்குன்னு சால்வ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகேங்க, இங்க இதை விட்டோம். சப்போஸ் சால்வ் பண்ணி முடிச்சிருந்தீங்க 5 செகண்ட்ஸ்க்குள்ளனா நீங்க செஷன் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சரிங்க, டிஜிட் சம் போலாம். பேசிக்ஸ். சரியா? பேசிக்ஸ் என்ன பண்ண போறீங்கன்னா ஆட் பண்ணி எனக்கு நம்பர்ஸ் மட்டும் சொல்லுங்க. 25 ஆட் பண்ணி நம்பர் சொல்லுங்க. 25 25 ஆட் பண்ணி நம்பர் சொல்லுங்க. 7 2 plus 5 7 43 7. ஓகே, இப்போ வந்து 92. so 9 plus 2 11. சரியா? 11 னா 1 plus 2 1 plus 1 2. சரியா? next 43 போட்டுமா 48. so 8 plus 4 12. 1 plus 2 3. 39. சரிங்களா? so 39 3 plus 9 12. so 1 plus 2 3. சரியா? ஓகேங்க, இங்க நீங்க நோட் பண்ண வேண்டியது ஒண்ணு என்னன்னா, இங்க 9 இருக்கா, 9 இருந்துச்சு அப்படின்னா பக்கத்துல இருக்க நம்பர் தான் வரும். 9 இருந்துச்சு அப்படின்னா 0ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதோட ஆட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே நம்பர் தான் வரப்போகுது. இப்போ 9 9 9
சரிங்களா? ஆட் பண்ண பாருங்க. So 9 plus 9 18. 9 plus 9 18. 18 plus 9 1 plus 8 ங்க. Further 9. So 9 plus 9 18. இது ஆட் பண்ணீங்கன்னா 9. So அப்போ 9 ஆல ஆட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்துட்டு கம்ப்ளீட்டா 9 கூட நீங்க எந்த நம்பரை வேணா போடுங்க. இங்க 4 போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் சொல்லுங்க? 4 தான் வரப்போகுது. சரிங்களா? ஓகே. 9 plus 4 13. 13. 1 plus 3 4. சரியா? சோ அப்போ 9 வந்துச்சு அப்படின்னா நீங்க அதை 0 அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த நம்பருக்கு ஆன்சர் சொல்லுங்க. 413. 413. 912. 814. செக். 456. 413 ஆட் பண்ணுங்க. 4 3 7 8. ஓகே. நெக்ஸ்ட் 4 5 6. இது பாருங்க. 8 plus 1 9 9 வந்துச்சுன்னா 0 ஆயிடும். அப்ப டைரக்டா 4 ன்னு போடலாமா? 9 வந்துச்சுன்னா 0 ஆயிடும். சோ அப்ப டைரக்டா 3 ன்னு போட்டுக்கலாமா? கரெக்ட் தானே? அப்போ இது 5 plus 4 9 அப்ப டைரக்டா 6 போட்டுக்கலாமா? நான் சொல்ற கான்செப்ட் புரியுதா? நான் சொல்லுகிற கான்செப்ட் புரிகிறதா? எஸ். சரியா? ஃபைன். இப்போ வந்து ஒரு நம்பர் கொடுக்குறேன். நீங்க இதோட ஆன்சர் டக்குன்னு சொல்லுங்க. 107546. 107546. இதை ஆட் பண்ணுங்க. எப்படி ஆட் பண்ணலாம்? ஒன்னொன்னா அப்படி ஆட் பண்ண கூடாது. 5 plus 4 9 தானே? அடிச்சிருவோம். 5 plus 4 9 ஆயிடும். சரிங்களா? ரிமைனிங் எவ்வளவு இருக்கு? 6 plus 1 7. 7 plus 7 14. 14 5. சரியா? மைண்ட்ல எப்படி ஃபாஸ்டா கால்குலேட் பண்றதுன்னு பார்த்தாச்சா? ஓகேவா? சரிங்க. சோ இப்போ அப்படியே நான் போடுறதுல அப்படியே காப்பி பண்ணிட்டே வாங்க. இப்போ 1 2 3 இருக்கு. இத 9 ஆல டிவைட் பண்றேன். சரியா? 1 9s are 9. 1 9s are 9. 3 3. 3 9s are 20. 7 எவ்வளவு வருது? 6. சரியா? 1 2 3 ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டேன். 3 டிஜிட் நம்பர். அதை 9 ஆல டிவைட் பண்றேன். சரியா? ரிமைண்டர் எனக்கு என்ன வருது? 6 வருது. சரியா? ஃபைன். இப்போ 1 plus 2 plus 3 இந்த நம்பருங்க. 1 plus 2 plus 3 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 3 plus 2 5. 5 plus 1 6. அப்போ 123 நீங்க 9 ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நம்பர் வரப்போகுது? 6 வரும். அதை நீங்க என்ன பண்ணலாம்? டைரக்டா நீங்க அந்த நம்பர் அப்படியே ஆட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இது இன்னொரு சம் போடுங்க. காப்பி பண்ணிக்கோங்க இத. இப்போ 1 2 3 4 எடுத்துக்கிறேன். 9 ஆல் டிவைட் பண்ணுவோம். 1 9s are 9. ரிமைனிங் 3. 3 3 9s are 27. ரிமைனிங் 6 4 63. ரிமைனிங் 1. அப்போ இந்த 1 2 3 4 நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரப்போகுது? 1 plus 2 plus 3 plus 4. 1 வரணும். வருதா பாருங்க. 4 3 7 8 9. 9 வந்துச்சுன்னா 0 1. அப்படின்னா டோட்டல் ஆட் பண்ணுங்க. 4 3 4 3 7 8 9 10. 10 plus 1 அதாவது 10 இருக்கு. 1 plus 0 10. 1 plus 0 1. ஓகேவா? சோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நான் இதை எலாபரேட்டா எழுதுறேன். அதாவது என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா 1 2 3 4ல so 1000 D plus 100 C plus 10 B plus A. ஓகே, இது ஒரு நம்பர் இருக்கு. இந்த நம்பர்ல இருந்து சரியா நான் என்ன பண்றேன்? காமனா ABCD தனியா எடுக்கிறேன். சரியா? சோ A plus B plus C plus D. சம் தியரி இதை எடுத்துருவோம். எடுத்துடுறேன். சரியா? இங்க இருக்கக்கூடிய ரிமைனிங் நம்பர்ஸ் என்ன இருக்கும்? A போயிடுச்சு. நெக்ஸ்ட் இங்க 10B ல ஒரு B எடுத்துட்டேன். 9B பிளஸ் 100C ல இருந்து ஒரு C எடுத்திருக்கேன். சோ 99C. 1000D ல இருந்து ஒரு D எடுத்துட்டேன். சோ 999.
D. சரியா? divided by 9. ஓகேவா? சோ இப்போ 9 ஆல டிவைட் பண்றோம். இப்போ என்ன ஆகும்? 999 D இருக்கு. மொத்தத்தையும் அடிங்க. 9 ஆல டிவைட் அடிச்சீங்கன்னா சோ நமக்கு ரிமைண்டர் என்ன வர போகுது? இது எல்லாமே போய்டுங்க. இது எல்லாமே வந்து போய்டும். சரிங்களா? 0 பிளஸ் இதுதான் A plus B plus C plus D 9. அப்போ எவ்வளவு பெரிய நம்பர் இருந்தாலும் சரி இத மட்டும் தான் வந்து நிக்க போகுது. புரியுதா? சோ இது மட்டும் தான் வந்து நிக்க போகுது. இததான் இங்க நம்ம சால்வ் பண்ணோம். எங்க 123 123ல போட்டாலும் சரி 124ல 1234ல போட்டாலும் சரி. சோ 9 ஆல் டிவைட் பண்ணும் பொழுது மத்ததெல்லாம் போய் லாஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த யூனிட்ஸ் மட்டும் தான் நம்ம ஆட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கன்க்ளூட் பண்றேன். சரியா? சோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 எடுத்துக்கிட்டோம். சரியா? சோ இந்த சம் இங்க நம்ம சால்வ் பண்ணோம். சோ ரிமைண்டர் எவ்வளவு வந்திருக்கு? 1. சரியா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்க. சம் சால்வ் பண்ணுவோம். 4 3 6 8 plus 2 1 5 8 plus minus 5 9 6 minus x equal to 3 4 2 1 plus 1 2 6 2. ஓகேவா? என்ன இருங்க, இந்த சம் அப்புறம் சால்வ் பண்ணுங்க. காப்பி பண்ணிக்கோங்க. அந்த சம் அப்புறம் சால்வ் பண்ணுங்க. கொஞ்சம் ஈஸியா இருக்கிறது போட்டு வருவோம். அதை கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்கு. இல்ல டைரக்டா போலாமா? கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இந்த சம்முக்கு வரலாம். ஆப்ஷன்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க. 1066 B 1174 1247 1384. ஆப்ஷன் E none. ஓகேவா? சரி. சோ இந்த சம் வந்து நம்ம போடலாம். ஒரு 3 லைன் கேப் விடுங்க போதும். ஒரு 3 லைன்ஸ் கேப் விடுங்க போதும். சரிங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக்ஸ் அடிஷன் பார்த்தோம். இப்போ வந்து மல்டிப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு சில பேசிக்ஸ்மே நான் சொல்லிடுறேன். அடுத்து வந்து டிவிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு சில பேசிக்ஸ்மே நான் சொல்லிடுறேன். சரியா? அதுக்கப்புறமா நம்ம சால்வ் பண்ணுவோம். இப்போ சொல்லுங்க, 11 into 17 இருக்கு. ஆன்சர் எவ்வளவு? 11 into 17 7 7 plus 1 8 1 187ங்க. சரிங்களா? 11 into 17 187. இப்போ இங்க வந்து பாருங்க, 1 plus 1 1 plus 1 எவ்வளவு வரும்? 2. 1 plus 7 8. சரியா? இப்போ இங்க 2 போட்டிருக்கோம், இங்க மல்டிப்ளை இருக்கு, இங்க 8 இருக்கு. 2 8s are 16. சோ 16 ஆட் பண்ணுங்க. 1 plus 6 7. இந்த ஸ்டெப் புரிஞ்சுதா? இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு புரிஞ்சுதா? கமெண்ட் போடுங்க. சரி. 1 plus 1 2 மல்டிப்ளை இருக்கு, இங்க 1 plus 7 8. 2 8s are 16. 16 ஃபர்தர் ஆட் பண்றேன். 7 187 ஆட் பண்ணுங்களா? 1 plus 8 9 0 ஆயிடுச்சு. சோ only 7. So left hand side equal to right hand side, condition satisfied. Left hand side equal to right hand side, condition satisfied. சரி, அதே மாதிரி இன்னொரு நம்பர் போடலாம். ஒரு 13 into 14. சரிங்களா? 13 into 14 182. இப்போ 1 plus 3 4. 1 plus 4 5. 4 5s are 20. அப்போ என்ன வரணும்? 2 வரணும். இங்க 1 plus 8 9 0 ஆயிடுச்சு. 2 condition satisfied. Condition satisfied. Yes. காப்பண்டே வாங்க. (44 into 29). One two 6. சரியா? ஓகே. So 4 plus 4 8 into 9 வந்து 0 ஆயிடும். 2 மட்டும் இருக்கும். 2 8s are 16.
16 1 plus 6 7. இதை வந்து பாருங்க, இது எப்பவுமே ஆட் பண்ணோம் அப்படின்னா 9 எதிர ஆட் பண்ணா 9 வரும் பாருங்க. 6 plus 2 8 8 plus 1 9. சோ அப்போ 2 1 3 6 9 வந்துருச்சு. சோ இப்படி அடிச்சு இப்போ சால்வ் பண்ணீங்கன்னா ஃபாஸ்டா சால்வ் பண்ணலாம். சோ 7 சோ கண்டிஷன் satisfied. சோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. சரிங்களா? சோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சோ மல்டிப்ளைல புரிஞ்சுதா? மல்டிப்ளை ஓகேவா? நெக்ஸ்ட் அடிஷன் பார்க்கலாம். அடிஷன் நான் சொல்லிட்டேன். 41 plus 23 41 plus 23 40 60 64. சரியா? சால்வ் பண்ணுங்க. இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணுங்க. 4 plus 1 5 2 plus 3 5 5 plus 5 10 10 னா 1. சரியா? 6 plus 4 10 10 னா 1. கண்டிஷன் satisfied. ஓகேவா? ரிமைண்டர் தியரம், ஃபெர்மட்ஸ் தியரம் அதெல்லாம் இந்த மாதிரி சம்மல சால்வ் பண்ணுவோம். நம்ம அது வேற கிளாஸ்ல நம்பர்ஸ் கிளாஸ்ல நம்ம பேசுவோம். சரியா? சரி. நெக்ஸ்ட் x into 8 x into 8 136. சரிங்களா? Find the value of x. 18, b equal to 17, c equal to 19, d equal to 11. X equal to 8 equal to 136, a equal to 18, b equal to 17, c equal to 19, and d equal to 11. சரியா? Answer please. நார்மல் மெத்தட்லயே சால்வ் பண்ணி சொல்லுங்க. நான் டிஜிட் சம்ல சால்வ் பண்றேன் இப்போ. ஆன்சர் வந்து 17. குட். சரிங்களா? சோ 17 8s are 136. சரி, நம்ம இங்க வருவோம். நான் ஒரு நம்பர் சொல்ல போறேன். சரியா? x வேணும். சரியா? x equal to 136 divided by 8 போடலாமா? இப்போ இத டிவைட் 8 ஆல நம்ம அடிச்சு நம்ம என்ன பண்ணோம்? as usual மெத்தட்ல நம்ம சால்வ் பண்ணுவோம். நமக்கு 17 வரும். 1 8s are 8, remaining 5, 7 8s are 56 அப்படின்னு போட்டீங்கன்னா 17 ஆன்சர் வரும். இப்போ நம்ம அந்த கான்செப்ட் நம்ம பேசல. சரி, நம்ம கான்செப்ட் வந்து இந்த டிஜிட் சம். இப்போ எனக்கு கீழ 10 இருக்கணும் இல்ல 100 இருக்கணும், அதாவது கீழ 1 இருக்கணும். சரி, 8 அந்த மாதிரிலாம் இருக்க கூடாது. சோ கீழ என்ன மல்டிப்ளை பண்ணா 10ஓ ஏதாவது ஒரு நம்பர் வரும். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழ ஆட் பண்ணீங்கன்னா 10 வரணும், அதாவது 1 வரணும். சோ என்ன பண்ணலாம்? நான் இப்ப பாருங்க, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இத 8 இருக்கு. சரிங்களா? 8 ஆல நான் மல்டிப்ளை பண்றேன். 8 8s are 64. 6 plus 4 6 plus 4 1 வந்துருச்சா? 1 வந்துருச்சா? நான் சொல்ற கான்செப்ட் புரியுதா? எனக்கு வந்து கீழ 1 வேணுங்க. ஏன்னா ஆட் பண்ணீங்கன்னா 1 இருக்கணும். எனக்கு மத்த நம்பர்ஸ் வேண்டாம். சோ இப்ப சப்போஸ் வந்து கீழ 2 இருக்குங்க. நான் என்ன பண்ணா எனக்கு இங்க 1 வரும். இங்க நான் 5 போடலாமா? 5 2s are 10. 10னா 1 plus 0 1. சரிங்களா? நான் சொல்ற கான்செப்ட் புரியுதா? சரி. சோ அப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா இங்க 136 இருக்கு. கீழ 8 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மேல 8 ஆல மல்டிப்ளை பண்ணனும். நீங்க 136 into 8 போட்டீங்கன்னா அப்ப நம்ம போடுறதுக்கு பதிலா நம்ம டைரக்டா சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். சரி, அப்படி பண்ண கூடாது. ஆட் பண்ணுங்க எல்லாத்தையும். 6 plus 3 9 கேன்சல் ஆயிடுச்சு. 1 மட்டும் தான் நிக்குது. 1 into 8 8. 6 plus 4 10. 10 ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 1. சரியா? அப்ப ஆன்சர் வந்து 8. சோ இப்ப ஆட் பண்ணுங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆப்ஷன் 1 plus 8 என்னங்க வருது? 9. 9 0 வராது. 1 plus 1 2 வராது. நமக்கு என்ன வரணும்? 8 வேணும். 9 இது 19 வந்து ஆட் பண்ணுங்க. 9 போய்டும் 1. இது 1 மட்டும் தான் கண்டிஷன் satisfied. புரிஞ்சுதா? எல்லா சம்முக்குமே அப்ளிகபிளா அப்படின்னா இல்ல. மெஜாரிட்டி சம்ஸ் வரும். சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷனுக்கு 8 8 இருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா யூனிட் டிஜிட்ஸ் மெத்தட், டென்ஸ் டிஜிட் மெத்தட், சரிங்களா? அந்த மாதிரி வந்துட்டு ரிமைண்டர்ஸ் தியரம் ஏதாவது நீங்க சால்வ் பண்ணிட்டு போய்க்கலாம். சரியா? பட் பார்த்தோன்னே நமக்கு தெரியும் இந்த டிஜிட்டல் சம்ல போட்டுக்கலாம். பட் எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு இது யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகேங்க. நான் இது ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்றேன். 1 இருக்கு, நோ ப்ராப்ளம். கீழ சப்போஸ் 2 இருந்துச்சுன்னா ஏதாவது மல்டிப்ளை பண்ணும்.
9 no shoes. இங்க போடுறேன் into 5 into 5 இருக்குனா 2 4 இருக்குனா 7 4 7s are 28 7 இருக்குனா 4 8 8 8 8s are 64 6 plus 4 10 வந்துருச்சு நான் 4 7s are 28 7 4s are 28 10 10 வந்துருச்சு 1 வந்துருச்சு சரிங்களா 1 ஓகே சோ இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க next Four, 3, 6, 8 வேற சம் போட்டிருக்கோமா இல்ல சரி இந்த சம் எழுதிக்கோங்க 43751 plus 25653 plus 35433 plus 2567 plus 342 equal to what? Option A. டக்குன்னு ஆன்சர் சொல்லுங்க 7546. Option B 106646. Option C 107846. Option D 107746. சரியா ஃபாஸ்டா எப்படி அடிக்கலாம் நமக்கு மைண்ட்ல என்ன வேணும் 9 வேணும் சரிங்களா 5 4 9 ஆயிடுச்சு சரிங்களா 7 plus 3 10 10 னா 1ங்க 1 plus 1 2 ஓகேவா நெக்ஸ்ட் 9 எதை போட்டா 9 வரும்னு பாருங்க 6 plus 3 9 வந்துருச்சு சரிங்களா சோ நெக்ஸ்ட் 5 plus 5 10 னா 1 1 plus 2 3 நெக்ஸ்ட் 5 4 9 ஆயிடுச்சு 3 3 is 6 9 ஆயிடுச்சு சோ டோட்டல் அடிச்சீங்கன்னா 0 இங்க எது போட்டா 9 வரும் எது ஆட் பண்ணா 9 வரும் 2 5 6 7 இருக்கு 7 8 9 ஒரு நிமிஷம் பென் 7 plus 2 9 ரிமைனிங் வந்து 5 plus 6 இருக்கு 5 plus 6 னா 11 அப்பனா 2 நெக்ஸ்ட் 4 3 7 8 9 0 ஓகே சோ இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க 2 plus 3 5 6 7 எனக்கு 7 வரக்கூடிய ஆப்ஷன் எது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க சரிங்களா 7 வரக்கூடிய ஆப்ஷன் 5 plus 4 9 கேன்சல் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் வந்துட்டு 7 plus 1 8 8 plus 6 8 plus 6 14 14 னா 5 வருது இல்ல இத ஆட் பண்ணுங்க 9 அடிக்கிற மாதிரி வருதா இல்ல 9 சால்வ் பண்ற மாதிரி இருக்கா இல்ல 6 plus 4 10 10 னா 1 சரிங்களா 6 plus 6 12 12 னா 3 3 plus 1 4 5 சரியா நெக்ஸ்ட் இத அடிப்போம் 8 plus 1 9 கேன்சல் ஆயிடுச்சு 10 4 plus 6 10 10 10 னா 1 7 plus 1 8 சரியா ஆப்ஷன் டி பாருங்க 9 வருதா ஏதாவது அடிச்சா ஏதாவது பண்ண முடியுதா இல்ல 2 14 15 25 25 2 plus 5 7 so condition satisfied option D புரிஞ்சுதா இந்த மெத்தட் ஈஸியா இருக்கா ஓகே ஏன்னா ஒரு சம் போடுவோம் 937 square equal to what? Nine 3 7 9 கேன்சல் ஆயிடுச்சு 7 3 3 plus 7 10 10 னா 1 1 ஸ்கொயர் பண்ணா 1 ஓகேவா
9 கேன்சல் ஆயிடுச்சு. 3 + 7 10. 10னா 1 + 0 1. 1 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 1. சரியா? சோ இப்போ வந்து 1 வேணுங்க. எது போட்டா 1 வரும்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சோ 9 அடிப்போம். 9 எல்லாம் கேன்சல் பண்ணுங்க. சரிங்களா? 2 7 14. 14. இன்னும் ஃபாஸ்டா எதுவுமே இல்லையா? சரி ஓகே. 28 28 அப்படின்னா இதான் வந்துருச்சு ஆன்சர். ஏங்க A is the answer. ஓகேவா? மெத்தட் ஆட் பண்ணி பாருங்க. 9 9 கேன்சல். நெக்ஸ்ட் 8 + 6 14 14 5 8 இல்ல. நெக்ஸ்ட் 9 9 கேன்சல். சரிங்களா? இந்த 9 9 கேன்சல். அடுத்து 2 6 12 12னா 3 3 + 7 10 10னா 1 8னா 9 0 கேன்சல். நெக்ஸ்ட் 9 கேன்சல். 8 8 64 64 கேன்சல். 10 அது 1 வரும். சரியா? சோ நெக்ஸ்ட் 2 6 12 12 17 19 20 2 வரும். ஒரு நிமிஷம். 8 8 8 64 6 4 10 1. நெக்ஸ்ட் 1 + 7 8 2 6 12 12 + 8 20 2. கடை தானே போட்டிருக்கோம். 8 8 7 6 6. சோ இதுவும் இல்ல. ஆன்சர் வந்து ஏங்க. ஓகேவா? நீங்க ஒரு சம் ட்ரை இன்னொரு சம் அப்படி நம்ம விட்டு வந்தோம் பாருங்க. அந்த சம் போடுவோம் போவோம். இந்த சம் இல்லையா? இந்த சம்ம ட்ரை பண்ணுவோம். -x இருக்கு. சோ x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். 4368 4368. அடிச்சு ஆன்சர் சொல்லு. இங்க எழுதுறேன் பாருங்க. இங்க அடிச்சிட்டா 4 3 6 8 + 2 1 5 8 - 5 9 6 - x 3 4 2 1 + 1 2 6 2. அடிக்கலாம். 6 3 9 கேன்சல். சரிங்களா? 8 + 4 12னா 3. அடுத்து 8 1 9 கேன்சல். 5 + 2 7 மைனஸ் 9 கேன்சல். 5 + 6 11 11னா 2 -2 - x ஈக்குவல் டு 4 3 7 8 9 மீதி 1. நெக்ஸ்ட் 1 2 6 7 8 9 மீதி 2. சரியா? ஓகே. சோ 7 + 3 10. சரியா? 10ல 8 போச்சுனா சாரி 10ல 2 போச்சுனா 8. சோ 8 - x ஈக்குவல் டு 3. சோ x தானே எனக்கு தேவை. இந்த 3 இந்த சைடுல தள்ளலாமா? x அந்த பக்கம் தள்ளலாமா? x ஓட வேல்யூ எவ்வளவு வருது? 5 x ஓட வேல்யூ 5. நீங்க இத சால்வ் பண்ணிட்டு எது 5ன்னு சொல்லிட்டு எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. எந்த ஆன்சர் 5 வரும்? ஆப்ஷன் ஏ நம்ம பாக்குறோம். 6 + 6 12 12னா 3 + 1 4 இல்ல. இதோட வேல்யூ 4 வருது. சரிங்களா? சோ 7 8 9 4. அப்ப இதுவும் இல்ல. நெக்ஸ்ட் 7 8 9 4 + 1 5. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 8 + 1 9 7. சோ ஆப்ஷன் சி ஆன்சர். சரியா? நீங்க வீட்ல கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. சோ அடுத்த சம் போடலாம். क्वेश्चन பாக்குறீங்க. டிஜிட்டல் சம்மோ அல்லது வந்துட்டு யூனிட் டிஜிட் மெத்தட், 10th டிஜிட் மெத்தட், 2 டிஜிட் மெத்தட்லாம் இருக்கும் இல்லையா? அதை போட்டு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். சரியா? 2 டிஜிட்ஸ் மெத்தட்லாம் தெரியும் இல்லையா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா 303 9 6 7 பிளஸ் 4 5 3 2 1 பிளஸ் 1 2 3 4 பிளஸ் 1 3 8 9 இருக்கு. சோ இப்போ லாஸ்ட் நம்பர் மட்டும் ஆட் பண்றோம். ஓகே, இப்ப பாருங்க 9 13 15 20 15 22. சோ ஆப்ஷன்ல
லாஸ்ட்ல யூனிட் டிஜிட் 2 இருந்துச்சு அப்படின்னா இப்ப ஆப்ஷன் ஏ வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 4 3 8 2 இருக்கு. இன்னொன்னு வந்து 4 1 4 5 6 6 இருக்கு 8 3 இருக்கு. என்னங்க இருக்க போகுது ஆன்சர்? சோ கண்டிப்பா லாஸ்ட் யூனிட் நம்பர் என்ன இருக்கோ அதுதான் இருக்க போகுது. கரெக்ட் தானே? இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே யூனிட் டிஜிட்ஸ். சப்போஸ் 10th டிஜிட்ல என்ன பண்ணுவோம், இந்த ரெண்டு நம்பர்ஸ் மட்டும் ஆட் பண்ணிட்டு வருவோம். சரியா? ரெண்டு நம்பர்ஸ் மட்டும் ஆட் பண்ணிட்டு வரும். சோ அதே மாதிரி தான் இது வந்து டிஜிட்டல் சம்ல அந்த எல்லா டிஜிட்ஸ்மே நம்ம ஆட் பண்றோம். சரியா? ஓகே. சோ இந்த சம் போடுங்க. 88% of 370 plus 24% of 210 minus equal to 118. ஆப்ஷன் கொடுக்கிறேன். 256 258 268 358. சோ இத எக்ஸ்ன் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அடிங்க. இத நான் எழுதுறேன் நெக்ஸ்ட் பேஜ்ல. 88 by 100 370 plus 24 by 100 into 210 minus x equal to 118. கீழ 100 இருக்கு. உங்களுக்கு தெரியும் தானே 100 இருந்துச்சு அப்படின்னா 1 plus 0 plus 0 ஒண்ணு இல்ல. இது 1 ஆயிடுச்சு. 1 ஆயிடுச்சு. சோ நோ ப்ராப்ளம். சோ பர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா கன்சிடர் பண்ண வேண்டாம். தேவையில்ல. சரியா? சோ 8 plus இங்க பாருங்க 7 plus 3 1 10 அதான் 1. சோ இதோட வேல்யூ 1 வந்து நிக்கும். சோ 8 plus 8 16 16னா 7. சோ 1 into 7 7. சரியா? பிளஸ் இது 4 2 plus 1 3 4 plus 2 6 6 18 18 அப்படின்னா 9 18 னா 9. சோ 0 ஆயிடுச்சு. சரியா? சோ 7 minus x equal to இது அடிச்சு பாருங்க 8 plus 1 9 ஆயிடுச்சு 1. சோ அப்போ ஆன்சர் என்ன வேணும்? x equal to இந்த x சைடுல தள்ளுறேன் 7 minus 1 6 x equal to 6 புரியுதா? ஆன்சர் என்னத்த போட்டா ஆன்சர் இங்க வந்துட்டு வருதுன்னு பாருங்க. 6 11 13 4. சோ இதோட வேல்யூ 4. 10 15 6. எட்டு பிளஸ் 2 10 10 பிளஸ் 5 15 15னா 1 பிளஸ் 5 6. ஆப்ஷன் பிங்க. நெக்ஸ்ட் இது பாருங்க 10 6 16 7 வந்துரும். இது 8 11 16 7 வந்துருச்சு. இது இல்ல. So option B 258 is the answer. புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரி. இன்னும் ஒரு பார்ட் இருக்கு டிஜிட் சம்து. 7960 plus 2956 minus 8050 plus 4028 equal to what? So 960 2956 minus 8050 4028. ஆன்சர் கமெண்ட்ல போடுங்க. சால்வ் பண்ணுங்க. 7960 2956 8050 4028. டோட்டல் எல்லாத்தையும் ஆட் பண்றோம். இத மைனஸ் பண்றோம். 9 அடிப்போம். 7 plus 6 13 13 now 4. ஈஸியா இருக்கா? 2956 9 அடிப்போம். ஆன்சர் ப்ளீஸ் கமெண்ட்ல போடுங்க. ஆன்சர் என்ன வருது?
6894. ஓகே ஓகேவா? அடிஷன் தானே, ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் போலாம். (14 into 15 minus 483 divided by 23 equal to question mark minus 100. Option A 289, option B 279, option C 374, option D 364, none. மைனஸ்ங்க, இது மேல டாட் இருக்கு. டிஜிசம்ல சால்வ் பண்ணுங்க ஃபாஸ்டா. நாலு பிளஸ் 1 5, 5 பிளஸ் 1 6, ஐஆர் 30. ஸோ 30னா 3 3 மைனஸ் 4 3 7, இது டிவைட் பண்ணும். ஸோ இது பாருங்க, 5 2 பிளஸ் 3 5. சரிங்களா? இதை மட்டும் நான் இங்க கீழே எழுதுறேன் பாருங்க. 23 2 plus 3 5. So 4 plus 8 plus 3 இருக்கு. 4 plus 8 12, 12 plus 3 15, 15 னா 6. சரியா? இப்போ கீழே 5 இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்? நமக்கு 10 எல்லாம் வேணும். மேலே கீழே 12 மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ அப்போ வந்து 12 2 12 12 கீழே வந்து 10 ஆயிடும். ஸோ 10னா நமக்கு ஒன்றும் இல்லை, 1 தான். ஸோ இது மேலே வந்து 3. ஸோ அப்போ இங்க வந்து 3 இருக்கு, மைனஸ் இதோட வேல்யூ இப்பதான் கண்டுபிடிச்சோம், எவ்வளோ 3. ஸோ 3 minus 3 equal to question mark minus 100. சரியா? 100 என்னங்க? 1ங்க. So minus 1. So இது x ன்னு consider பண்ணிக்கலாமா? So 3 minus 3 0. x minus 1, x 1 இப்படி வந்துச்சுன்னா 1. So x equal to 1. So 1 எது வருதுன்னு பாருங்க. ஆட் பண்ணா 9 அடிச்சீங்கன்னா 9, 8 plus 2 10, 10னா 1. ஆன்சர் A. 9 போயிடும். 7 plus 2 9, 9 0. இங்க வந்து 1ங்க. 7 10 10 14 15, இது 5 வந்துடும். எங்க 6 3 9 4. சோ ஆன்சர் A. இந்த அடிஷன் நீங்களே சால்வ் பண்ணுங்க. 85793 minus question mark plus 151 equal to 77477. 85 79 3 minus question mark 151 77 477. 8467 8476 8674 8764. ஓகேவா? யூனிட் டிஜிட் மெத்தடும் தெரியும் இல்லையா உங்களுக்கு? ஆன்சர் சொல்லுங்க. Comment please. Okay. நெக்ஸ்ட் சம் கூட எழுதிக்கோங்க. ஒரு சில சம்ஸ் வேற சிமிலர் ஃபார்மேட்ல இருக்கக்கூடிய மாடல்ஸ்.
இதுக்கு ஆன்சர் எவ்வளவு வருது? ஆப்ஷன் ஏ 8467. 8467. Good, Alpha. Next. வேற மாடல்ஸ் ஓவரா 113 114. இதுக்கு மட்டும் தான் சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சம்ஸ் ஆவரேஜ்ல நாளைக்கு சால்வ் பண்றேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல அது பார்ப்போம். 113 into 114. 113 into 114 minus 1127 divided by 23 equal to question mark minus 100. 12743 12823 12933 12464. அடிக்கிறோம் தூக்குறோம். டக்குன்னு சால்வ் பண்ணுங்க. 3 2 5 4 2 6 IR 30 30 na 3. ஓகே நெக்ஸ்ட் 7 + 1 8 1 9 இது 2 -2 7 8 9 -2 divided by 5. 5 னா மேலே கீழே 2 ஆல மல்டிப்ளை பண்ணும். சோ அப்ப என்ன வரும்? இங்க 3 மைனஸ் இங்க 2 5 10 4 -4. ஓகேவா? சோ 3 -4 -1. சோ -1 equal to x minus 100. 100 na 1. tired ஆயிடுச்சு. ஓகே x minus 1 x இந்த 1 இந்த சைடுல தள்ளுங்க. x equal to 0. -1 சைடுல வந்துச்சுனா +1. ஆன்சர் எதை அடிச்சீங்கன்னா 0 வருது. பாப்போம். அடிக்கும்போது 4 3 7 8 9 இப்படி அடிக்கலாம். அல்லது 7 8 9 இப்படி அடிக்கலாம். சோ நான் 7 + 8 9 இப்படி அடிக்கலாம். சரிங்களா? 4 3 7 1 8. சோ இது இவன் 8 வரான். நோ. அடுத்து 8 + 1 2 + 3 5 + 2 7 இவனும் இல்ல. அடுத்து 9 3 + 3 6 7 8 9 இவனும் இல்ல. 0 ஆயிடுச்சு. இங்க 6 7 8 9 கேன்சல் ஆயிடுச்சு. 4 + 4 8. சரியா? சோ ஆன்சர் எனக்கு 0 வேணும். ஆப்ஷன் சி. சோ இந்த மாடல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சோ அடுத்து போகலாம். எவ்வளவு இருக்கு? இன்னும் ஒரு கிளாஸ் தான். நாளையோட இந்த இதை முடிச்சிடறோம். நாளைக்கு ஆவரேஜ், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிளிஃபிகேஷன், இன்னும் நிறைய சம்ஸ் நம்ம நாளைக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போடலாம். ஓகேவா? சோ முடிச்சிட்டோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. அவ்வளவுதான். நாளைக்கு பார்க்கலாம். நோ டவுட்ஸ். ஓகே. சும்மா ஒரு சம். சரி நாளைக்கு இதை ட்ரை பண்ணுவோம். கொஸ்டின் மட்டும் எழுதி வைக்கிறேன். 1 + 90 into 91 into 92 into 93. So what அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. 8371 8721 8371 8721 8341 8231. சரி போட்டுறேன். இதோட போட்டு முடிக்கிறேன்.
So root of 190 into 91, 92, 93 இப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகேங்க. இப்போ இந்த பார்ட் பாருங்க 9 9 0வா 0 into 0 0 தான். So 0 into anything 0. So அப்போ இந்த என்டையர் ஏரியாவும் என்ன ஆயிடுச்சு 0 ஆயிடுச்சு. அப்போ √1 plus 0 இருக்கு. அப்போ √1 மட்டும்தான். √1ங்க. சரியா? So ஆன்சர் நம்ம அடிப்போம், சால்வ் பண்ணலாம். √1 சரியா? So இதுக்கு நம்ம வச்சுப்போம். இதை ஆட் பண்ணுங்க. 8371 8 plus 1 9 7 plus 3 10 10னா 1. ஓகே 8 plus 1 9 7 plus 2 7 8 9 0. நெக்ஸ்ட் 8 plus 1 9 3 plus 4 7. நெக்ஸ்ட் 8 plus 1 9 3 plus 2 5. குட். சரியா? ஓகேங்க. இப்போ √1 இருக்கு, √1 இருக்கு. சரியா? இதை நான் ஸ்கொயர் பண்றேன். அப்பனா எனக்கு 1 வரும். இங்க நான் ஸ்கொயர் பண்ணா இங்க ஆன்சரை நான் ஸ்கொயர் பண்றேன். 1 ஸ்கொயர் பண்றேன் 1, 0 ஸ்கொயர் பண்ணா 0, 7 ஸ்கொயர் பண்ணா 49. சரிங்களா? அப்போ ரிமைனிங் 4ல வந்து நிக்கும். 5 5 are 25. சோ அப்போ 7 வந்து நிக்கும். சரியா? ஆன்சர் இப்போ எனக்கு என்ன வேணும்? 1 வேணும். √1 இருக்கு. சோ 1 நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 1 வந்துரும். சோ இங்க இருக்கக்கூடிய நம்பர்ஸ் இருக்கு இல்லையா? சோ அந்த வேல்யூஸ், சோ இத ஸ்கொயர் ரூட் எடுங்க. இத ஸ்கொயர் பண்றோம். ஆன்சர் ஏங்க. ஓகேவா? ஓகே, நாளைக்கு மத்த சம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். நாளைக்கு சம்ஸ் சால்வ் பண்றேன். பை, தேங்க்யூ, நன்றி, வணக்கம். ஸோ இதை யூடியூப்ல பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய கிளாஸஸ் வந்துட்டு ஃபவுண்டைன் ஐஏஎஸ் ஆப். ஸோ இந்த ஆப்பை நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு பிளே ஸ்டோர்ல. ஸோ இந்த கிளாஸ் இன்னும் நிறைய கிளாஸஸ் இருக்கு. ஸோ அந்த கிளாஸஸ் நீங்க வந்து பார்க்கலாம். நிறைய ஃப்ரீ கிளாஸ் இருக்கு, பெய்ட் கோர்ஸ் இருக்கு. நீங்க எந்த கோர்ஸ் எந்த பேட்ச் வேணாலும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்க? ஸோ அதை நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.